எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கிரகங்களும் உணர்ச்சிகளும் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு உணர்ச்சிகள் இருக்குது. அது எப்படி உணர்ச்சிகளுக்கும் கிரகங்களுக்கும் கனெக்ஷன் ஏற்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு நமக்கு தெரியணும். உணர்வுகள் அப்படிங்கிறது ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உணர்ச்சிகள் அப்படிங்கிறது எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது உணர்தல் அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் உணர்றீங்க. உணரும்போது ஒரு எமோஷன் வெளிப்படுது. இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. அதை நீங்கள் பார்த்து எக்ஸைட் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸைட் ஆகும்போது புல்லரிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. புல்லரிக்குது அப்படின்னா உடம்புல ஒரு மாற்றம் நிகழுது, சிலுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏதோ ஒரு உடம்புல ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது, பரவசம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் உணரும் போது அதில் ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது அப்படிங்கிறது உணர்ச்சி. அதை நீங்கள் உணர்றீங்கல்ல, அது ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ரெண்டுமே இன்டர் கனெக்டடு. ஒரு விஷயத்தை உள்ளார்ந்து நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா அது ஃபீலிங்ஸு. அதை வெளிப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது எமோஷன்ஸ். அப்போ இதுக்கும் கிரகத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு எமோஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, சூரியன் அப்படிங்கிறது அதிகாரம், சூரியனுங்கிறது அதிகாரம், கோபம் அந்த மாதிரி வரும். சந்திரன் அப்படிங்கிறது அன்பு அப்படிங்கிற எமோஷன் சந்திரன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறது வெறுப்பு அப்படிங்கிறது செவ்வாய். புதன் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது புதன். ஆணவம் வரும். புத்திசாலித்தனம் அதிகமாக இருந்தால் ஆணவம் வரும். குரு அப்படிங்கிறது அறிவு. அப்போ அறிவு அதிகமாக இருந்தால் ஆசை வரும். புரியுதா உங்களுக்கு? திமிர் வரும், பொறாமை வரும். அது எல்லாமே குரு. குரு வருமானத்தை குறிக்கக்கூடிய பிளானட்டு. வருமானம் அதிகமாக இருந்தால் என்ன வரும்? திமிர் ஏற்படும், இன்னொருத்தனை பார்த்து பொறாமை ஏற்படும். அது அறிவையும் குறிக்குது, வருமானத்தையும் குறிக்குது. அப்போ திமிர், பொறாமை, ஆசை எல்லாமே குரு. சுக்கிரன் அப்படிங்கிறது காமம், மோகம் அப்படிங்கிறது சுக்கிரன். ஆசையினுடைய இன்னொரு வெளிப்பாடு சுக்கிரன். அது ஒரு தப்பான பாதையில் போகும்போது எல்லாத்தையும் அபகரிக்கணும், எல்லாத்தையும் அடைஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு தப்பான பாதைக்கு அது போகும். அது ஒரு வகையான ஆசை. குருவும் சுக்கிரன் ரெண்டுமே ஆசை தான். அதனால தான் ரெண்டையுமே வருமானத்துக்குரிய பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு வகையான ஆசை, இது ஒரு வகையான ஆசை. சனி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சோகம். ஒருத்தங்க இறந்து போகிறாங்க அப்படின்னா நீங்கள் வருத்தப்படுறீங்க, சோகமாக இருக்கீங்க அப்படிங்கிறது சனி. ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா சந்தோஷத்தை கொடுக்குது. அதனால் குரு சந்தோஷத்தை குறிக்கும். சனிங்கிறது சோகத்தை குறிக்கும். ஒருத்தன் இறந்து போகும்போது துக்கம் ஏற்படும், சோகம் ஏற்படும். ராகு அப்படிங்கிறது வஞ்சகம், வஞ்சனை அப்படிங்கிற குறிக்கிறது ராகு. கேது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி விடுறது, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தனிமைப்படுத்துறது கேது. இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு எமோஷ்னல் இது இருக்குது. அந்த எமோஷன்ஸை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த கிரகம் ஆக்டிவேஷனில் இருக்கும். சப்போஸ் இப்போ நீங்கள் சீக்ரெட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பார்த்துருப்பீங்க, ரகசியம் அப்படின்னு சொல்லி. ஆங்கிலத்தில் ஒரு இது மாதிரி டாக்குமெண்ட்ரி மாதிரி ரெடி பண்ணி அது எல்லா லாங்குவேஜ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பேசியிருப்பாங்க, ஈர்ப்பு விதியை பற்றி பேசியிருப்பாங்க. அதில் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம ஈர்க்கணும், ஈர்த்தா தான் அடைய முடியும். அப்போ அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உணரணும், அதுக்கப்புறம் அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தணும், கற்பனை பண்ணணும், கனவு காணணும், அது மாதிரி நீங்கள் நடந்த மாதிரி கற்பனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதில் மெயினாக சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்னா, நீ கற்பனை பண்ணுறது முக்கியம் கிடையாது, அது நடந்த மாதிரி நினைக்கிறது முக்கியம் கிடையாது. அதை எமோஷனோடு நீங்கள் கற்பனை பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜெயிச்சா ஒரு ஆர்ப்பரிப்பு வரும், ஒரு பூரிப்பு வரும், ஒரு சந்தோஷம் வரும், ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். அப்போ ஒரு புல்லரிக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்ச்சிகளை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சம்பவம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன்னா மூளைக்கு எது நல்லது, எது கெட்டது, எது உண்மை, எது பொய் அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் எதை நம்புகிறீங்களோ அதை அது நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இப்போ இந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு உணர்வுகள் கனெக்ட் ஆகிருக்குது. அப்போ நீங்கள் எந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறீங்களோ அந்த கிரகம் ஆக்டிவேஷனில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்னா அது குருவை ஆக்டிவேட் பண்ணும். ஆசையின் காரணமாக ரொம்ப நீங்கள்
சந்தோஷத்தை வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா, ஒரு மோகம், காமம் ரீதியாக வந்து ஒரு எமோஷனை வந்து நீங்கள் வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா சுக்கிரன் ஆக்டிவேஷனில் இருக்கும். எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருக்கீங்க, எதாவது நினச்சி வருந்திட்டே இருக்கீங்க அப்படின்னா சனி ஆக்டிவேஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு எமோஷனுக்கும் ஒரு கிரகம் வந்து உங்களோட கனெக்ட் ஆகிருக்குது. அப்போ நீங்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு விஷயம் வந்து உங்களை பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிரகம் வந்து உங்களை பாதிக்கணும் அப்படின்னா அந்த எமோஷனை ஏற்படுத்தி தான் உங்களை பாதிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தன் இறந்துட்டாங்க, அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்க, துக்கப்படுறீங்க, சோகமாக இருக்கீங்க அப்படின்னா சனி வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து ஒருத்தர் அன்பால் நீங்கள் அடிமையாகிறீங்க, ஒருத்தர் அன்பு காட்டுறது மூலிமா அவருக்கு வந்து நீங்கள் அடிமையாகிடுறீங்க. சாமியார்லாம் பார்த்தீங்கன்னா அன்பை காட்டி அவருக்கு எல்லா சக்தியும் இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட நம்ப வச்சு உங்களை வந்து ஈர்க்கிறார் பார்த்தீங்களா சாமியார்கள். அது வந்து அன்பினால் ஈர்க்கப்படுறது. அப்போ அன்பினால் வந்து உங்களை எமோஷ்னலி டேமேஜ் பண்ணுறாங்க. அப்போ அன்புக்கு நீங்கள் அடிமையாகும் போது சந்திரன் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. ஆசையில் வந்து குரு உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. கோபத்தில் வந்து செவ்வாய் உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. ஆணவத்தில் வந்து சூரியன் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. அதிகாரத்தில் சூரியன் கண்ட்ரோல் பண்ணுது. புத்திசாலித்தனத்தில் வந்து புதன் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. இப்படி ஒவ்வொரு வஞ்சனையில் வந்து ராகு உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. இப்படி ஒவ்வொரு எமோஷன் ரீதியாக வந்து ஒவ்வொரு கிரகம் வந்து உங்களை கட்டுப்படுத்துது. அப்போ இந்த கிரகம் வந்து வேலை செய்யாமல் இருக்கணும். நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு கிரகத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணுங்கள், ஒரு கிரகத்தை வந்து டீஆக்டிவேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நிறைய பேருக்கு அது புரிஞ்சிருக்கான்னு தெரியல. இன்னும் நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க. ஆக்டிவேஷன்னா என்ன, டீஆக்டிவேஷன்னா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒவ்வொரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே கிரகங்கள் வந்து ஆளுது. அப்போ எந்தெந்த பொருள் வந்து எந்தெந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லி 2 விதமாக பிரிப்போம். பாசிட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள்னு சொல்லி பிரிப்போம். இப்போ நல்ல விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் எமோஷன்ஸ் வெளிப்படும் அப்படின்னா சந்தோஷம், ஆனந்தம், உற்சாகம், அதுக்கப்புறம் மகிழ்ச்சி, பூரிப்பு, இந்த மாதிரி வந்து வெளிப்படும். நல்ல விஷயங்கள் வந்து எமோஷனாக வந்து வெளிப்படும். இதுவே வந்து கெட்ட விஷயங்கள் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சோகம், மோகம், அதுக்கப்புறம் வந்து தொல்லை, துக்கம், அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி அழுகிறது, வேதனைப்படுறது, துயரப்படுறது, துன்பப்படுறது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் விஷயங்களை வந்து நடக்கிறது. அதனால தான் வந்து பாவகிரகங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து நெகட்டிவான விஷயங்களுக்கு கொடுக்கக்கூடிய எமோஷன்ஸை வந்து கொடுக்கும். சுபகிரகங்கள் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான சூழலில் கொடுக்கக்கூடிய எமோஷன்ஸை வந்து கொடுக்கும். இதை வந்து இப்படி பிரிச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா நல்ல எமோஷன்ஸ் வந்து வெளிப்படும். கெடுதல் பண்ணும்போது வந்து அந்த பயத்தில் வந்து இப்போ ஒரு பயம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், உங்கள் உடம்பு வந்து அப்படியே நடுங்கும். செல்ஸ்லாம் வந்து ஒரு பயத்தில் வந்து ஒரு நடுக்கத்தை கொடுக்கும். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கிரகங்கள்னால அது ஏற்படுது. நல்ல கிரகங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து சந்தோஷம், பூரிப்பு, மகிழ்ச்சி, அந்த மாதிரி வந்து எமோஷன்ஸ் வந்து வெளிப்படுது. அப்போ நீங்கள் எந்த எமோஷன்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த கிரகம் ஆக்டிவேஷனில் இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இதை வந்து உயிர் காரத்துவம், பொருள் காரத்துவம், உடல் உறுப்பு காரத்துவம்னு சொல்லி பிரிக்கிறோம். அதாவது வந்து உறவுகள் ரீதியான காரத்துவமாகவும் இதை பிரிக்கிறோம். எல்லா வகையிலையும் வந்து ஒரு கிரகத்தை வச்சு நீங்கள் வந்து பார்க்கணும். அப்போ வந்து நீங்கள் எந்த செயல்பாடு பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அது எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் வருதோ அந்த கிரகம் வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் ஒரு பிளானட்டுக்கு. இப்போ காதல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? புதன் தான் காதலுக்குரிய கிரகம். அப்போ புதன் வந்து ஆக்டிவேஷனில் இருந்தால் தான் காதல் வரும். புதன் வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா காதல் வந்து கட்டாயிரும். சிம்பிள் கான்செப்ட். அப்போ புதன்னா என்ன? புதன் அப்படிங்கிறது வந்து பூச்செடிகள், அதாவது வந்து பார்க்குன்னு சொல்கிறோம்ல. இப்போ காதலர்கள் எங்கே போயிருக்கிறாங்க? பூங்காவில் போய் தான் லவ் பண்ணுறாங்க. கேளிக்கை பண்ணக்கூடிய இடத்துல தான் போய் லவ் பண்ணுறாங்க. புரியுதா? அப்போ அந்த பார்க் அப்படிங்கிறது குறிக்கிறது வந்து, பூங்காவை குறிக்கிறது வந்து புதன். அப்போ நிறைய செடிகள் இருந்தால் காதல் வந்து மலரும் அப்படிங்கிறது தான் இது சொல்லப்பட்ட கருத்து. இப்போ உங்கள் வீட்டில் வந்து நிறைய செடிகள் வளர்த்தீங்கன்னா கண்டிப்பாக காதல் வரும் உங்களுக்கு. அந்த செடிகளை கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா புதன் வந்து அந்த ஆக்டிவேஷனில் இருக்காது. அப்போ வந்து காதல் வந்து கட்டாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நீ யாரையுமே பிரிக்க வேண்டாம். புதனை வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டாலே இந்த காதல் வந்து கட்டாகும். புதன் சம்மந்தப்பட்ட பேரில் யாராக இருக்காங்களான்னு பார்க்குறோம். புதன் சம்மந்தப்பட்ட பேரில் இருந்தாலும் புதன் ஆக்டிவேஷனில் இருக்கும். புரியுதா? இப்படி வந்து பொருள் காரத்துவத்திலையும் புதன் இருக்கும், உயிர் காரத்துவத்திலையும் புதன் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் வந்து புதன் ஆக்டிவேட் ஆனால் தான் அந்த சம்பவம் வந்து வெற்றியடையும். அதனுடைய காரத்துவத்தை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா தினசரி வாழ்க்கையில் 9 கிரகங்களும் தேவை. அதை வந்து கம்மியாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். எந்த கிரகம் தேவையில்லையோ அதை கம்மியாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது பெரிய லெவலில் தாக்கத்தை உருவாக்காது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ எந்த எமோஷனில் இருந்தாலும் உங்களை வந்து கிரகம் வந்து கட்டுப்படுத்தும். அப்போ கிரகம் வந்து 9 கிரகமும் உங்களை கட்டுப்படுத்தாமல் உங்கள் போக்கில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் வள்ளலார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அருள் தன்மை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து எந்த கிரகமும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லி சொல்கிறார். கிரகங்களுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் வந்து செயல்படுவீங்க. இது எல்லாராலையும் சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியம்தான். அதை என்ன சொல்கிறாரு? அருள் அப்படிங்கிறத எப்படி விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா, அன்பு ப்ளஸ் அறிவு
இந்த ரெண்டும் சேர்ந்தா அருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அன்பு அப்படிங்கிறது வந்து யார்கிட்டையும் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் செலுத்துறது பேர் அன்பு. அறிவுங்கிறது இதனால் என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சிந்தித்து செயல்படக்கூடியது அறிவு. ரெண்டுமே எதிர்மறையானது. இந்த ரெண்டுமே ஒரு இடத்துல சேருது அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 3 வாழ்க்கையை வந்து வள்ளலார் சொல்கிறார். ஆசை வாழ்க்கை, அன்பு வாழ்க்கை, அருள் வாழ்க்கை. ஆசை வாழ்க்கைனா என்ன அப்படின்னா எதையுமே வந்து நம்ம கொடுக்க மாட்டோம், ஆனால் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே வாங்கிடுவோம். ஆசை வந்து இன்னொருத்தன்ட்டு வாங்கிக்கணும், எதையுமே கொடுக்கக்கூடாது. இதுதான் ஆசை. இப்போ சின்ன குழந்தை இருக்குது அப்படின்னா அது ஆசை வாழ்க்கையில் இருக்கும். யாரையா சார்ந்து தான் இருக்கும், ஆனால் அதனால் எதுவும் கொடுக்க முடியாது. அப்படி வச்சுக்கோங்களேன். இது ஆசை வாழ்க்கை. அன்பு வாழ்க்கைனா நம்ம கொடுத்துட்டு இன்னொருத்தன்ட்டு எடுத்துக்கிறோம். இதுக்கு பேர் வந்து அன்பு. நான் உன்ட்ட ஒரு பொருள் கொடுக்குறேன், உன்கிட்ட இதை வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறது அன்பு. சிம்பிளாக சொல்கிறேன், நான் ரொம்ப டீப்பாக போகாமல். அருள் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துட்டு திரும்ப எதையுமே வாங்காமல் இருக்கிறது. இதுக்கு பேர் தான் அருள். அப்போ இந்த கடவுள் வந்து அருள் தன்மையில் இயங்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அருள் தன்மை அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், எதையுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன், என் சொத்து வந்து அழிஞ்சிருமேயா, நான் எப்படி வந்து வாழ்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு வள்ளலார் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய இயல்பில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா எதையுமே வாங்கும் தன்மையில் இல்லாமல் கொடுக்கும் தன்மையிலே நீங்கள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எதையுமே வாங்க மாட்டேங்கன்னு சொல்லி கடவுளுக்கு வந்து புரிஞ்சு அவர் கடவுள் என்ன பண்ணுவார், உங்கள் குடும்பத்தை வந்து அவர் வந்து பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்கிறார். உங்கள் குடும்ப பொறுப்புகளை வந்து கடவுள் பார்த்துக்கிடுவார். ஏன் கடவுள் பார்த்துக்கிடுவார்னா கடவுள் செய்யக்கூடிய வேலையை வந்து நீங்கள் செய்கிறதுனால. கடவுள் என்ன செய்வார், எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. காற்று வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாரு, சாப்பாடு ஃப்ரீயாக கொடுக்குறாரு, வெளிச்சம், இருள் எல்லாமே வந்து வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்கள் வந்து கொடுக்குது. திருப்பி வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு எதையுமே யார்கிட்டேருந்து வாங்காத தன்மைக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அது அருள் தன்மை அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்கிறாரு. அந்த தன்மையில் நீங்கள் இயங்கும்போது உங்களுக்கு குடும்ப பொறுப்புகளை வந்து கடவுள் ஏற்றுக்கிட்டு உங்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கடவுள் வந்து செஞ்சு கொடுப்பாரு, எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பாரு, உங்கள் ஆசைகள் எல்லாம் கடவுள் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னா கடவுள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிடுவாருன்னு சொல்கிறாங்களே, அதனுடைய இன்னொரு விளக்கம் தான் இது. எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே தான். கடவுள்கிட்ட வந்து எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுறேன், என் கையில் எதுவும் கிடையாது, நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோ, என் வாழ்க்கையை வந்து நீ நடத்துன்னு சொல்லி எல்லா பொறுப்பையும் வந்து கை விட்டுட்டு திறந்துட்டு எல்லாமே நீ பார்த்துக்கோணும், எதையுமே வந்து நான் செய்கிறது நான் கிடையாது நீ தான் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிட்டிங்கன்னா அதை தான் அருள் தன்மைன்னு சொல்கிறார். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நடக்குமா நடக்காதா எதையும் எதிர்பார்க்காம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு தெரிஞ்சதை வந்து யாருக்கா சொல்லித்தரணும், நம்மள்கிட்ட இருக்கிற பொருளை வந்து யாருக்கா தானம் பண்ணணும், திருப்பி வந்து யார்ட்டையும் எதுவும் வாங்கக்கூடாது. இந்த தன்மை நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அருள் தன்மைன்னு சொல்கிறாரு. இப்படி வந்துட்டீங்கன்னா உங்கள் ஆசை எல்லாமே வந்து கடவுள் நிறைவேற்றி கொடுப்பாரு. ஆசை இருக்காது, ஆனால் நீங்கள் எதுவுமே கேட்காமலே உங்களுக்கு எல்லாமே கைகூடி வரும். எல்லாமே உங்களுக்கு வந்து சம்பத்துகள் சௌபாக்கியங்கள் எல்லாத்தையுமே கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்கிறாரு. இதை நான் வேறு மாதிரி எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு பற்றுதல் இருக்கும்போது அந்த கிரகம் வந்து அதில் கை வைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஆசையாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆசையில் வந்து பாதிப்பை கொடுக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது விஷயத்தில் வந்து பிடிக்குது அப்படின்னா அந்த பிடிச்ச விஷயத்தில் வந்து ஆப்பு வைக்கும் இந்த பிளானட்ஸ் வந்து. அப்போ எதுலேயுமே ஆசை இல்லை, எதுலேயுமே வெறுப்பு இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு வீக்னஸ் வந்து இல்லாமல் போயிடும். அப்போ வீக்னஸ் இல்லாத போது கிரகங்கள் வந்து உங்களை எப்படியுமே வந்து கட்டுப்படுத்த முடியாது. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எந்த ஒரு சூழல் வரும்போதும் இப்போ ஒருத்தர் வந்து உங்கள் மேலே கோவப்படுறாரு, உங்களை வந்து தப்பாக பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த தப்பும் பண்ணல, உங்களை அவருக்கு பிடிக்கல, தப்பாக வந்து அவர் சொல்கிறாரு, உங்களை பற்றி திட்டுறாரு, தப்பாக வந்து பரப்புரை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நீங்கள் எமோஷ்னலி டேமேஜ் ஆகக்கூடாது. அவன் சொன்னால் சொல்லிட்டு போகிறான், என்னோடய தலையெழுத்து நடந்துட்டு போகுதுன்னு சொல்லி அதுக்கு ஃபீல் பண்ணி நீங்கள் எமோஷ்னலாக வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. சந்தோஷமும் படக்கூடாது, துக்கமும் படக்கூடாது. எந்த சம்பவம் நடந்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும். ரொம்ப ஆர்ப்பரிப்பு பூரிப்பு சந்தோஷம் அப்படியும் போகக்கூடாது. ரொம்ப எமோஷ்னலாக டேமேஜ் ஆகி அழுகிறது சோகமாக இருக்கிறது அந்த மாதிரியும் போகக்கூடாது. எது நடந்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா எந்த எமோஷன்ஸும் உங்கள் உடம்புல இருக்காது. எமோஷன் மூலியமாக தான் ஒரு கிரகம் வந்து உங்களை கட்டுப்படுத்த முடியும். எந்த ஒரு எமோஷனுக்கும் நீங்கள் வந்து ஆட்படலை அப்படின்னா எந்த கிரகமும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. அதனால தான் சித்தர்களை வந்து கிரகங்கள் கட்டுப்படுத்தாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொன்னது உண்மை. நீங்கள் உணர்வாக வந்து உணர்ந்து அந்த உணர்ச்சி பொங்க ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணும்போது தான் அந்த கிரகம் ஆக்டிவேட் ஆகி அந்த சம்பவத்தை நடத்தி கொடுக்கும். இப்போ நீங்கள் எமோஷ்னலாகவே எதுவும் கனெக்ட் ஆகலை, எதுவுமே வேண்டாம் அல்லது வேணும்னு சொல்லி எதுவுமே கேட்காம நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் கர்மா வந்து கிளியர் ஆயிரும். இந்த பிறவியோடு வந்து உங்கள் பிறப்பு வந்து முடியும். நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். ஆசைப்படாமலே எல்லாமே கிடைக்கும். அது கிடைக்கணும் அப்படின்னா நீ எந்த ஒரு சூழல்லையும் வந்து எமோஷன் ஆகக்கூடாது. ரொம்ப சந்தோஷமும் படக்கூடாது, ரொம்ப துக்கமும் படக்கூடாது, ரொம்ப வந்து மகிழ்ச்சி அடையக்கூடாது, ரொம்ப வருத்தமும் அடையக்கூடாது. ரெண்டுமே இல்லாமல் எப்பயுமே சமநிலையாக இருக்கும்போது இந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து 100% உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா முனிவர்களும் சொல்லப்படுது.
நீ யாருக்காகவும் வாழ வேண்டாம், உங்களுக்காகவும் வாழ வேண்டாம், எந்த நோக்கத்துக்காக வாழ்கிறீங்கன்னே தெரிய வேண்டாம். நீங்கள் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருங்க, எதை பற்றியும் கேர் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. கொடுக்கும் தன்மையில் வந்து உங்கள் மனசை வச்சுக்கோங்க. யாருக்கா ஹெல்ப் பண்ணணும், தானம் பண்ணணும், நல்லது பண்ணணும், நமக்கு தெரிஞ்சது 4 பேர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் போதும். கடவுள் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்கிறாரு. கிரகங்கள் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. அப்போ விதியை வெல்லணும் அப்படின்னா, எமோஷன்ஸை விட்டு வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா விதியை வெல்லலாம். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இப்போ விதியை வெல்றதுக்கு வந்து எதுவுமே, அதாவது என்ன சொல்கிறது, எதாவது நினைக்காமல் இருக்க முடியாது. ஒரு மனுஷன் நினைக்கணும், ஆனால் வந்து அதில் எமோஷ்னலாக நீங்கள் வந்து எதுவும் பாதிக்கப்படக்கூடாது. இப்போ செயல் செய்கிறீங்க, அதில் யாராவது திட்டுறாங்க அப்படின்னா அந்த திட்டுறதுனால வந்து உங்கள் மனசு வந்து காயப்படக்கூடாது. திட்டினா திட்டிட்டு போகிறான் பைத்தியக்காரன்னு சொல்லி போயிட்டே இருக்கணும். 4 பேர் வந்து பெருமையாக பேசினா சந்தோஷப்பட்டுறக்கூடாது. அப்போ நீங்கள் சந்தோஷப்படும் போது ஒரு கிரகம் ஆக்டிவேஷனில் இருக்கும், துக்கப்படும் போது ஒரு கிரகம் ஆக்டிவேஷன் இருக்கும். ரெண்டுமே இல்லாத நிலையில், சமநிலையில் வந்து எதையுமே கேர் பண்ணாமல் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா எந்த கிரகமும் உங்களை பாதிக்காது. அப்போ கிரகங்கள் வந்து உணர்வுகள் ரீதியாகவும் கை வைக்கும். எதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதில் பாதிப்பு ஏற்படுத்தும். கண்ட்ரோல் கிரகம் வந்து எப்படி பாதிப்பு ஏற்படுத்தும், எதில் வந்து உங்களுக்கு வீக்னஸ்ன்னு பார்க்கும், அதில் கை வச்சா நீங்கள் பாதிக்கப்படுவீங்கல்ல. ஒரு வெறுப்பு உணர்ச்சி வரும், கோபம் வரும், சோகம் வரும். நீ எதுக்குமே வரல அப்படின்னா அந்த கிரகம் என்ன பண்ண முடியும் உங்களை? இதை தான் வந்து வள்ளலார் சொல்கிறாரு. அருள் தன்மைக்கு போனோம் அப்படின்னா எமோஷன்ஸை விட்டு வெளியில் வாங்க. இது என்னுடைய புரிதல். அதனால் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.